இந்த பொண்ணு முதுகுல ஒரு கத்தி குத்திருக்கு. பக்கத்துல ஒரு பாம்பு இறந்து போயிருக்கு. இவ முதுகுல உள்ள கத்திய எடுத்து அந்த கத்தியில உள்ள ரத்தத்த இந்த இறந்து போன பாம்பு மேல சொட்டுனதுமே இந்த பாம்புக்கு உயிர் வந்துடுது. இங்க ஒரு வீடு எரிஞ்சு போயிருக்கு. அந்த எரிஞ்சு போன வீட்ல இவன் ஒரு குழிய தோண்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் ஒரு சாமியாரோட நிக்கும்போது அந்த பாம்பு இங்க வந்துடுது. இந்த பொண்ணு கத்தி கூப்பிட்டதுமே அந்த பாம்பு மறுபடியும் இந்த பொண்ணு கிட்டயே வந்துடுது. இங்க இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடுது. அவளுக்கு குழந்தையும் பிறந்துடுது. ஆனா இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அடுத்தது ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்கேயும் ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து அவ கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அவ மேல உள்ள ஃபேன்ல இருந்து ஒரு பாம்பு கீழே இறங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்காக அந்த பாம்பு ஒரு கத்தி மாறி அவ வயித்துக்கிட்ட வருது. அப்ப அவ கையில உள்ள அந்த மந்திர கயிறுல இருந்து ஒரு கழுகு வருது. அந்த கழுக பார்த்ததும் அந்த பாம்பு மறைஞ்சு போயிடுது. இப்ப அந்த கழுகும் அந்த கயிறுக்குள்ளேயே மறுபடியும் போயிடுது. இப்ப அடுத்தது ஒரு சாமியார் தான் இந்த பொண்ணுக்கு இந்த மந்திர கயிறை கட்டி விட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய தூக்கும் போதுதான் நினைச்சு பாக்குறாரு, இந்த குழந்தைக்கு நாகத்து மூலமா ஆபத்து இருக்கு, அவ உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா இந்த குழந்தையோட கையிலையும் ஒரு மந்திர கயிறை கட்டி விடுறாரு.